இருக்கவங்களுக்கு, அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆக்னி, அந்த பிம்பிள் இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே அந்த ஸ்வெட் போய் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து ஜாஸ்தி பண்ணும். இப்போ பித்த தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆல்ரெடி ஹீட் அதிகமாக இருக்கும். மஞ்சள் வந்து ஹீட். அந்த வந்து போட்டாங்க அப்படின்னா, அவங்க முகம் வந்து அது வந்து டார்க் ஆகிடும். அவங்க போட்டுட்ட பிறகு அவங்க சொல்லுவாங்க, என் ஸ்கின் டார்க் ஆகிடுச்சு, மஞ்சள்லாம் செட்டே ஆகுது, சும்மா சொல்கிறாங்க. ஆனால் இதே இவங்க உடம்புக்கு என்ன செட் ஆகும்? பித்த தேகமாக இருக்காங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டியோட்ரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆன்டி ப்ரெஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்வெட்டை போய் பிளாக் பண்ணிடுது. ஸ்வெட்டை பிளாக் பண்ணுறதுக்குன்னு அவங்க யூஸ் பண்ணுற ஏஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அலுமினியமாக இருக்கும். அலுமினியம் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பிரெஸ்ட் கேன்சர் வரைக்கும் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்கள் பரம்பரையாக நம்ம ஒரு வழக்கம் இருக்கும் நம்ம வீட்டில், இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அதெல்லாம் நம்மளுடைய பிஸி லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிஸ் பண்ணி வந்த விஷயமா இருக்கும். ஒவ்வொரு ட்ரெடிஷன்லேயும் ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே வந்து அவங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணுற டெக்னிக்ஸ் இருந்தது. பிம்பிளாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இது வந்து நிறைய காரணங்கள்னால வரும் பிம்பிள். இப்போ வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால், வயிறு சரியில்லைன்னா, அசிடிக்காக இருந்தாலும் சரி, அசிடிட்டி இருக்கவங்களுக்கும் சரி, இன்டைஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்களுக்கும் சரி, ஈஸியாக முகத்தில் வந்து இந்த பிம்பிள் வரலாம். நிறைய காஃபி குடித்தா கூட சிலருக்கு டார்க் லிப்ஸ் வரும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு டார்க் லிப்ஸ், நைட் ரொம்ப தூங்கலைன்னா அன்றை மட்டும் வராது, லிப்ஸுமே டார்க் ஆகும். நெல்லிக்காய் வந்து எல்லாராலையும் சாப்பிட முடியுமா? நான் நினைக்கிறேன் சாப்பிட முடியும்னு. கோல்டு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டதே இல்லையா? சில பேர் கோல்டு பிடிக்கும். அதை சாப்பிட்டா எனக்கு தலை வலிக்கும், அதை சாப்பிட்டா எனக்கு கோல்டு உடனே பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான டாபிக். இப்போ எல்லாருமே வந்து கோ த்ரூ பண்ணுற ஒரு விஷயம், ஸ்கின் கேர். ஸோ சம்மரில் எப்படி ஒரு ஸ்கின்னை வந்து கேர் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு சம்மரில் எப்படி என்னென்ன மாதிரியான ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து வெயில் அதிகமாகும்போது நம்ம உடம்புலையும் ஹீட் அதிகமாகுது இல்லையா? அந்த ஹீட் அதிகமாகும்போது ஃபஸ்ட்டு வரது வந்து ட்ரை ஸ்கின். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஷஸாக இருக்கட்டும், இல்லை அந்த அந்த பாயில்ஸ் மாதிரி இதெல்லாம் வரும். அப்புறம் இந்த ஸ்வெட்னாலே ஓடர், அந்த வாசனை நம்மளுக்கு வந்து அந்த பாக்டீரியல் அந்த வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது அந்த ஸ்வெட்டு வந்து பிம்பிள் இருக்கவங்களுக்கு, அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆக்னி, அந்த பிம்பிள் இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே அந்த ஸ்வெட்டு போய் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து ஜாஸ்தி பண்ணும். ஸோ அவங்களுக்கு இருக்க கம்ப்ளைண்ட்ஸ். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ட்ரைனஸ்னால ஒரு இரிட்டேஷன், ஸ்கின்ல வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி வரலாம். இதுதான் பொதுவாக. அதாவது ரொம்ப சம்மர் அப்படின்னாலே டேன், அதையும் வந்து மறக்கவே முடியாது இல்லையா? அந்த ஸ்கின் டேன் ஆகிறது. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட்ஸ். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஹைட்ரேட்டடாக உங்களை வச்சுக்கோங்க. நிறையா தண்ணி குடிங்க. அப்போ வந்து உங்களோட ஸ்கின் நேச்சுரலாக ஹைட்ரேட்டடாக இருந்ததுன்னா அந்த வெயிலை ஓரளவு நம்மளால் வந்து பேர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஈவன் தோ யூ யூஸ் அ சன்ஸ்க்ரீன், ரொம்ப நேச்சுரல் ப்ரொடெக்ஷன், ரொம்ப வந்து சேஃபான ஒன்று அப்படின்னு சொன்னால் அம்பர்லா. அம்பர்லா வச்சாலும் உள்ளே வரும் வெயில். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம பைக்லலாம் போகும்போது எப்படி சூப்பராக மம்மீஸ் மாதிரி ரெடியாகி போகிறோம்ல, அது மாதிரி நல்ல ஒரு திக் ப்ரொடெக்ஷன் வித் நைஸ் காட்டன் ஷால் ஷுட் பி த பெஸ்ட் ஒன். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கெல்லாம் வெளியே போகிறீங்க, பைக்கில் கூட்டிகிட்டு போகிறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் அது மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறது தான் தி பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்து தான் நம்ம சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இது வந்து ஒரு ஃபிசிக்கல் பேரியர் நம்ம வெயிலுலேருந்து நம்மளை கொடுத்துக்க முடியும். இது ஒன்று செஞ்சாலே நம்ம இந்த டேன் ஆகிறது, அந்த அந்த ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து தவிர்த்துக்க முடியும். அடுத்து நம்மளுடைய டயட் வில் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். உள்ளே வந்து நல்லா கூலண்ட்டாக சாப்பிடுங்க. ஸோ அந்த நேச்சுரலாக வர அந்த ப்ரிக்லி ஹீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? வெயில் காலத்தில் வர அந்த வேர்க்கூறுகள், அந்த ரேஷஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் நீங்களே சொல்லியிருந்தீங்க, இந்த ஸ்வெட்னால் நிறைய பேருக்கு நிறைய ரேஷஸ் வரும். இந்த டைமில் அதுவும் நம்ம இந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நிறைய ரேஷஸ் வரும். அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸோட அந்த ஸ்வெட்லேயே நிறைய அந்த அன்ராம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு விஷயம் இருக்கா? ஓகே. ஸ்வெட்டை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது நம்ம. நேச்சுரல் மெக்கானிசம். அப்போ தான் நம்ம அந்த வெயிலேருந்து நம்மளை பாதுகாத்து இருக்கிறதுக்கு தான் அந்த ஸ்வெட்டு. நம்ம பாடியை நேச்சுரலாக கூல் டவுன் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஆர்ம்ஸில் வந்து டியோட்ரண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ஸ்ப்ரே, பர்ஃப்யூம், இல்லைனா ரோல் ஆன்ஸ், அதுக்கப்புறம் ஆன்டி ப்ரெஸ்பிரன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நல்லா அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால்,
மோஸ்ட் ஆஃப் த டியோட்ரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆன்டி ப்ரெஸ்பிரண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்வெட்டை போய் பிளாக் பண்ணிடுது. ஸ்வெட்டை பிளாக் பண்ணுறதுக்குன்னு அவங்க யூஸ் பண்ணுற ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அலுமினியமாக இருக்கும். அலுமினியம் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பிரெஸ்ட் கேன்சர் வரைக்கும் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த வாசனை ஏன் வருது? ஸ்வெட்டு வந்து நேச்சுரல் ப்ராசஸ். அப்போ நம்ம நேச்சுரலாக நம்ம ஸ்கின் மேலே இருக்க அந்த பாக்டீரியாவோட இந்த ஸ்வெட் ரியாக்ட் ஆகும்போது அந்த துர்நாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா? இது வந்து அந்த ஆர்டர் வந்து வருது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரைக்ளோசைன்ஸ் இதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஆல்கஹால் இல்லாமல் இருந்தால் இட் இஸ் ஈவன் மோர் பெட்டர். இந்த நம்ம பர்ஃப்யூம்லலாம் வந்து ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்கின்னை ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆக்கிடும். அண்ட் அதனால சில ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தவிர்த்துட்டு இஃப் யூ கேன் ஆப்ட் ஃபார் அ நேச்சுரல், இப்போல்லாம் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு, நேச்சுரலான டியோட்ரன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நேச்சுரல் டியோட்ரன்ஸுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகலாம். அதுலேயுமே நீங்கள் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நேச்சுரல் டியோட்ரன்ஸில் என்ன பாசிட்டிவ் அதை ஃபஸ்ட்டு பேசிடலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நேச்சுரலாக உங்களுடைய ஸ்கின்னை வந்து அதோடைய நேச்சுரல் சீபம்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது இயற்கையாகவே நம்மளோட உடம்புல ஒரு எண்ணெய் தன்மை இருக்கும். அதை வந்து எடுத்துடாம பத்திரமா வச்சுருக்கும். இது வந்து ஆல்கஹால் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது பெர்ஃப்யூம்ஸ்லலாம் வந்து இது ஸ்ட்ரிப் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த வாசனையை அடக்கிறதுக்கு, அதாவது அந்த நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் நேச்சுரல்லையுமே நிறைய பேக்கிங் சோடா பேஸ்ட் இருக்குது. அது வந்து ப்ரிஃபரபிளி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் பேக்கிங் சோடாவில் வந்து யூ வில் ஹாவ் ப்ளீச்சிங் தன்மை. அப்போ இது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த சீபத்தை வந்து ப்ளீச் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஸ்கின்னோட பிஹெச்சை வந்து அதை மாற்றிடும். இது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வெரி வெரி எசென்ஷியல். ஸோ ஓகே. இதெல்லாம் பார்த்து இஃப் யூ கேன் ஆப்ட் இட் இஸ் பெட்டர். ஓகே. அண்ட் அதே போல் வந்து இப்போ ஹாலிடே சீசன் அப்படிங்கும்போது கிட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து அவங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கு வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. அண்ட் சில பேர் வந்து அப்ராட்ஸ் கூட வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கின் அப்படிங்கிறது இங்கே ஒரு கிளைமேட்டில் இருந்திருக்கும், டக்குன்னு பார்த்தா அங்கே போய் வேற மாதிரி ஆகும். இதுக்கு என்ன மாதிரி எப்படி நம்ம வந்து வீட்டில் நேச்சுரலாக என்ன பண்ண முடியும் டாக்டர்? ஓகே. அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச்னால இப்போ நீங்கள் போகிற இடம் வந்து ஒரு கோல்டர் பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து லிப்ஸ் வந்து சேப் ஆகும். நம்ம ஸ்கின் வந்து அப்படியே வெடிப்பு வர்றதுக்கான தன்மை இருக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம குளிர் பிரதேசமாக இருந்தால், இப்போ இந்த ஹீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து பாடி பட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் நேச்சுரல் திங். அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஷவர் ஆயில்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, இது வந்து வெயில் காலத்தில் நம்ம ஊர்லேயுமே இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வெயில்னால வர அந்த ஹீட் அப்போ வந்து ஸ்கின் ட்ரை ஆகிடும் இல்லையா? அந்த ட்ரைனஸை இது அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி குளிர் காலத்தில் வந்து நம்ம போகிற ஒரு குளிர் இடத்துல இருக்கோம், அங்கே வந்து ஸ்கின் ஒரு ட்ரைனஸ் வருது. இதையுமே இது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ரீ ஷவர் ஆயில்ன்றது என்னென்னா, நம்மளுடைய தேவைக்கேற்ப நம்ம ஆயில் வந்து சரி ரெடி பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் டேன் ஆயிருக்கீங்க. நிறைய ஊர் சுற்றிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. இப்போ வீட்டில் இருக்கீங்க, டேன் ஆயிருக்கீங்க. அப்போ அந்த டேன் போகிறதுக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸு நம்ம அந்த ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி, அந்த ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் உங்களோட டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் குளிங்களேன். உங்களுடைய சீபத், அதாவது அந்த நேச்சுரல் சீபம்னு சொன்னேன் இல்லையா? அதை வந்து அந்த ஸ்கின்னை வந்து டச்சே பண்ணாது. உங்களுடைய அந்த சோப்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளென்சர்ஸாக இருக்கட்டும், அது வந்து டச்சே பண்ணாது. அது எதை எடுக்கும் அப்படின்னா, உங்கள் உடம்பு மேலே இருந்து ஆயில. இந்த ஆயில் ஆனால் நேச்சுரலாக என்ன பண்ணும், உங்கள் உடம்புல இருக்க அழுக்கோ, இல்லை டர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜெர்ம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கு மேலேயும் அது ஒரு ஹோல்டு இருக்கு இல்லையா? அதை சேர்த்து ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணி வந்துடும். ஸோ உங்கள் ஸ்கின்னோடைய நேச்சுரல் தன்மையை வந்து கெடுக்காமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், யூஸ் அண்ட் ப்ரீ ஷவர் ஆயில் இல்லைனா பாடி பட்டரே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெறைய பேருக்கு இந்த டைம்ல பார்த்தா பிம்பிள் வரும். அண்ட் இன்னொன்னு நெறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹீட்டோட கட்டி அந்த பாயில் கூட ஃபேஸ்ல நெறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிம்பிளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் இதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நேச்சுரலா நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? ஹீட்டுனால வர கட்டிகள் அப்படின்னு சொன்னால், ஹீட்டை குறைக்கிற மெஷர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறில் வந்து முல்தானி மிட்டி போடுறது. நேச்சுரோபதியில் மட் தெரப்பினே ஒரு தெரப்பி உண்டு. அதில் வந்து முல்தானி மிட்டி உங்களுக்கு ஃபேஷியலுக்கெல்லாம் பண்ணுற மண்ணுன்னு கிடைக்கும். அந்த முல்தானி மிட்டியை வந்து தண்ணியில் குழச்சு வயிறில் போடணும். முகத்துல தானே எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நான் முகத்தை தானே சரி பண்ணிக்கணும்னு அதான் நம்ம நானும் கேட்க யோசிப்போம். வந்தேன். பட் வந்து பொதுவா வயிறுல நம்ம வந்து அந்த பேக் போட்டோம் அப்படின்னா, வயிறு கூல் ஆன உடனே நேச்சுரலா உங்க ஸ்கின்ல வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து எவிடென்ட்டா ஒரு ஃபியூ டேஸ் ஆஃப் அப்ளிகேஷன்லயே நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பிம்பிளா இருந்தது அப்படின்னு சொன்னா, இது வந்து நெறைய காரணங்கள்னால வரும் பிம்பிள்.
இப்போ வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தா, வயிறு சரியில்லைன்னா, உங்களுடைய கான்ஸ்டிபேட்டடா இருந்தாலும் சரி, அசிடிக்கா இருந்தாலும் சரி, அசிடிட்டி இருக்கவங்களுக்கும் சரி, இன்டைஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்களுக்கும் சரி, ஈஸியா முகத்துல வந்து இந்த பிம்பிள் வரலாம். பட் இந்த பீரியடுக்கு முன்னாடி ஒரு பிம்பிள் வரும். அது 1 இல்ல 2 வரும். அது 1, 2 வந்தா அத பத்தி அதுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாம அத ஃப்ரீயா விட்டுறலாம். பட் ஓவரா அதிகமா வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் வீட்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டா, இவங்க வந்து ஜென்டில் கிளென்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத வச்சு முகத்த வந்து வாஷ் பண்ணிக்கணும். அ அந்த வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம வந்து எப்பொழுதுமே ஸ்கின்னுக்கு வந்து ஒரு டோனர்ன்னு ஒண்ணு அப்ளை பண்ணலாம். இது அ எதுவுமே என்னால யூஸ் பண்ணிக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே வேணாம் தண்ணி போதும். சும்மா தண்ணிய மூஞ்சில ஸ்ப்ளாஷ் பண்ணி கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ப்ளாஷ் பண்றோம் இல்லையா? அந்த தண்ணிய அப்படியே விட்டுடுங்க. தொடைக்காதீங்க. ஒரு டவல் வச்சு அத வந்து தொடச்சு எடுக்காம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து பாதி உங்களுடைய இந்த வெளியில இருக்க வெயில்லயோ, இல்ல நம்ம ரூம் டெம்பரேச்சர்லயோ அது வந்து எவாப்ரேட் ஆயிடும். மீதி கொஞ்சம் வந்து அது நம்ம ஸ்கின் மேலேயே இருக்கிறதுனால, அது ஸ்கின்குள்ளேயும் கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகி உள்ள போகும். அது மட்டும் இல்லாம, இட் வில் ஃபார்ம் ஒன் லேயர் அபாவ் யுவர் ஸ்கின். அந்த ஸ்கின்க்கு மேல அந்த லேயர் என்ன பண்ணும்னா, வெளிய இருக்க ஹீட் வந்து உங்க ஸ்கின்ன ஈஸியா அஃபெக்ட் ஆகாம ரொம்ப ஈஸியான விஷயம். இது வந்து பண்ணிட்டு வரலாம். வீட்ல சும்மா முகத்துல அப்பப்ப தண்ணி தெளிச்சுக்கோங்க இந்த வெயில் காலத்துல. அப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இதையே வந்து இன்னுமே ஸ்பெசிஃபிக்கா எப்படி இந்த பிம்பிள் இருக்கவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெமமைல்னு ஒரு பூ கிடைக்கும். அது காஞ்ச போன பூ வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஈவன் ஒரு ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்ல இல்ல ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். இந்த பூவ வந்து தண்ணீல கொதிக்க வச்சு, அந்த தண்ணிய வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கணும். ஏன்னா, நீங்க வீட்லயே பண்றதுனால அது ஈஸியா கெட்டுற தன்மை இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியாலாம் வராம இருக்கிறதுக்கு கீப் இட் இன் த ஃப்ரிட்ஜ் ஆஃப்டர் யூ யூஸ் இட். ஒரு 2, 3 நாள் அத யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான குவான்டிட்டி செஞ்சுக்கணும். ஸோ இத வந்து நீங்க ஸ்ப்ரேயா வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த பிம்பிள் வர தன்மைய வந்து குறைக்கும். ஆயில் செக்ரீஷன ஜாஸ்தி ஆகாம பார்த்துக்கும். இது இந்த கேமமைல் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆல்சோ. ஸோ அது வந்து அந்த அடிக்கடி அந்த பிம்பிள் வருது இல்லையா? அந்த வீக்கம் அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இந்த ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது இந்த கிளைமேட்ல வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த வேர்த்து போறதுனால ஓரளவு மாய்ஸ்சரைஸா இருக்கும்னு நம்ம நெனச்சுப்போம். பட் நெறைய இந்த ட்ரை ஸ்கின் பீப்பிள் என்ன பண்ணணும் அவங்க? ஓகே. ட்ரை ஸ்கின் பீப்பிள்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரீ ஷவர் ஆயில் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுலயுமே ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அ பாடி பட்டர்ஸ் பாடி பட்டர்ஸ் ஏன் நான் ரொம்ப அதிகமா அத சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து வெரி, வெரி சேஃப் அண்ட் வெரி பியூர். ஸோ அப்படியே நேச்சுரலா நீங்க பட்டர்ஸ் எடுத்து நீங்க உங்க முகத்துல, கால், கையில எல்லாமே அப்ளை பண்ணி லீவ் இட் ஃபார் மினிமம் ஆஃப் 20 மினிட்ஸ் டூ 30 மினிட்ஸ். அதுக்கப்புறமா வாஷ் இட் ஆஃப். இது உங்களுடைய மாய்ஸ்சர் கன்டென்ட்ட நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட வேற ஆயில்ஸும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா வெறும் ஆயில் யூஸ் பண்ணலாம். நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற பழக்கம் இருந்தது முன்னாடியெல்லாம் இல்லையா? அத வந்து திருப்பி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே, அது நேச்சுரலா அந்த ட்ரைனஸ வந்து மெதுவா மாத்திட்டே வந்துரும். ஸோ வாரத்துக்கு 1 நாள், இல்ல டைம் எனக்கு இருக்கு ஜாஸ்தியா அப்படின்னா, அட்லீஸ்ட் 2 நாள் வாரத்துல, அதுவும் இந்த வெயில் காலம் தான் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுக்குலாம் நல்ல டைமு. ஸோ அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிச்சோம் அப்படின்னாலே, நேச்சுரல் க்ளோ உங்க ஃபேஸ்ல இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸ் எல்லாம் ஈஸியா கம்பேட் பண்ண முடியும். அதே மாரி டயட்லயும் இட் ஆல்வேஸ் பிளேஸ் அ ரோல். அம் ஒரு உள்ள இருந்து தான் அழகு வெளிய வரணும். நீங்க எவ்ளோ வெளிய போட்டுக்கிட்டாலுமே, இட் இஸ் மேக் ஓவர் தான். ஸ்கின் கேர்ன்னு நம்ம என்ன குடுத்தாலும், அது உள்ள இருந்து வரலன்னா, ஸ்கின் கேர் நீங்க பண்ற வரைக்கும் நல்லா இருக்கும் ஸ்கின். அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய மாரி மாறிடும். அப்ப என்ன பண்ணணும்? எப்போ வெளிய நீங்க பண்ணிக்கோங்க, வேண்டான்னு சொல்லல. உள்ள இருந்தும் அத வந்து கொஞ்சம் யூ ஹேவ் டூ புட் இட் பிட் ஆஃப் அட்டென்ஷன். ஓகே. இப்ப அந்த அட்டென்ஷன்க்கு என்ன மாதிரியானலாம் சாப்பிடணும் இந்த யாஹ்! சீசன்ல? ஸோ வந்து சிஸ்டம் வந்து ஆல்கலைனா வச்சுக்கிட்டா பெட்டர். அசிடிக்கா இல்லாம பார்த்துக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்? நான் நெறைய மசாலா ஐட்டம் சாப்பிடுறோம். இல்ல டீ, காஃபி நெறையா குடிக்கிறோம். டீ, காஃபி எல்லாம் ஈஸியா நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் பண்ணும். உங்களுக்கு தெரியாமயே வெயில்ல போனா தான் டீஹைட்ரேட் ஆவோம்னு இல்ல. டீ, காஃபி நெறைய குடிச்சாலுமே உடம்புல இருக்க தண்ணி குறைஞ்சிருது. ஸோ இப்போ நம்ம அத பேலன்ஸ் பண்ற மாதிரி உள்ள உணவு. நெறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அ நேச்சுரல் ஃபேட் எடுத்துக்கோங்க. நேச்சுரல் ஃபேட்ன்னா என்ன சொல்லலாம்? நட்ஸு, சீட்ஸு அப்புறம் வந்து அவக்காடோ இப்ப ஈஸியா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குது. அதே மாரி வேர்க்கடலை போதும். அந்த வேர்க்கடலை, கொஞ்சம் கேஷ்யூ இதெல்லாம் வந்து நம்ம உங்களுடைய டயட்ல ஒரு ஒரு பார்ட்டா வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து நேச்சுரலா தேவையான அந்த ஸ்கின்னுக்கு நரிஷ்மென்ட் ஈஸியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்தி ஃபேட் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நெறைய ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். ஸ்கின் வந்து ஈஸியா டக்குன்னு பெட்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெஜிடபிள்ஸோட ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இஸ்
எல்லா ஃப்ரூட்டுமே எடுக்கலாம். அப்புறம் ஃப்ரூட் வச்சே நாங்க வந்து ஆக்சுவலா ஃபேஷியல் எல்லாம் வந்து பண்ணலாம். நம்ம வீட்ல இருக்கவங்க ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி உண்டு. ஒவ்வொரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் வந்து வில் ஹெல்ப் யூ. ஓகே. ஓகே. ஸோ அதே போல வந்து இப்போ ஒரு ஹேபிட் இருக்கு டாக்டர் எல்லாருக்கும். இந்த டைரக்ட்டா ஐஸ் எடுத்து ஃபேஸ்ல வைக்கிறாங்க. ம். ஸோ வந்து நான் வெயில்ல போயிட்டு வந்துட்டேன். எனக்கு ஐஸ் வந்து ஃபேஸ்ல வச்சா அப்படியே என் ஃபேஸ் வந்து பொலிவாயிடும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இதனால ஸ்கின்னுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? டைரக்ட் ஐஸ்னால? இல்ல, இல்ல. கண்டிப்பா இல்ல. நெனைக்கிறாங்கன்றத விட அது ஆக்சுவலா இட்ஸ் அ நைஸ் ப்ராசஸ். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து டைரக்ட்டா ஒரு ஐஸ் கியூபையோ, இல்லன்னா வந்து ஒரு அதுக்குன்னே இப்பல்லாம் நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட் மாரி விக்கிறாங்க. யூ கேன் போர் தட் அண்ட் அத வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம் ஸ்கின்ன வந்து. ஐஸ் மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, குயிக்கா யூ வில் இம்ப்ரூவ் த சர்க்குலேஷன் டூ யுவர் ஸ்கின். சூப்பர்ஃபிஷியல் அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்கின்னுக்கு வந்து சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஆப்வியஸா ஸ்கின்க்கு நல்ல சர்க்குலேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த பிக்மென்டேஷன்ல இருந்து உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து நல்ல பெட்டர்மென்ட், இம்ப்ரூவ்மென்ட் வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஐஸ் மசாஜ் இஸ் ஆக்சுவலி குட். அது உங்கள யங்கா வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஓ! ஓகே. டன். அண்ட் அதே போல இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த லிப் வந்து ரொம்பவே டார்க்கர் ஆக ஆரம்பிக்கும். நெறைய பேர் வந்து ரொம்ப பயந்துருவாங்க. ஏன் லிப் வந்து டார்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஏதாவது ரெமெடி பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா? லிப் டார்க் ஆகுறதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல வெரி ஃபியூ வந்து ஹார்மோனல் ரீசன்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கலாம். அப்புறம் நெறைய காஃபி குடிச்சா கூட சிலருக்கு டார்க் லிப்ஸ் வரும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு டார்க் லிப்ஸ். நைட் ரொம்ப தூங்கலைன்னா அண்டை மட்டும் வராது, லிப்ஸுமே டார்க் ஆகும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் எது ஒரு காமனா நம்ம பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து லிப்ஸ் ட்ரை ஆயிடும். உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வி ஜஸ்ட் ட்ரை டு வெட் இட். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, நம்ம எச்சியில இருக்கிற ஒரு சில என்சைம்ஸ் வந்து நம்ம லிப்ப ஈஸியா அ பிக்மெண்ட் பண்ண முடியும். டார்க் ஆக்க முடியும். ஸோ இத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கணும். நல்லா ஹைட்ரேட்டடா இருந்தீங்கன்னா, அத செய்ய மாட்டீங்க. ஸோ இது வந்து ஈஸியா அத சரி பண்ணிக்கிறதுக்கான ஐடியா. பட் வீட்ல இருந்து அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஒரு சின்ன ரிச்சுவல் ஃபார் யுவர் லிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஸ்க்ரப். ஸ்க்ரப் யாரெல்லாம் பண்ணணும்? எல்லாருக்குமே இப்ப ஸ்க்ரப் பண்ணணுமா? அப்டின்னா அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெடிப்பு இருக்கு, கொஞ்சம் ட்ரை லிப்ஸா இருக்கு. அப்ப நீங்க வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்கு வந்து லிப் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது அப்படின்னு சொன்னா, வீட்ல இருக்க அந்த சர்க்கரை, இல்ல நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூட தேனும் கலந்துட்டு அத வந்து யூஸ் பண்ணலாம். இல்லவே இல்ல, இதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னா, நல்ல ஆர்கானிக்கான, நேச்சுரலான லிப் பால்ம் எடுத்துக்கோங்க. அந்த லிப் பால்ம வந்து நல்லா லிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு, ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுடுங்க. ஒரு 15, 20 மினிட்ஸ் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நல்ல திக் கோட் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற பிரஷ் இருக்குல்ல, அத வச்சு சும்மா ஒரு ஜென்டில் மசாஜ். ரொம்ப ரஃப்பா, ஹார்டா பண்ணக்கூடாது. ஜென்டில் மசாஜ் பண்ணாலே போதும். எக்ஸ்ஃபோலியேஷன் ரொம்ப அழகா நடந்துரும். அதுக்கப்புறமா வீட்ல இந்த பிக்மென்டேஷன் போறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ நெய், தேசி கீன்னு சொல்றாங்கல்ல, ஏ டூ கவ் கீ. அந்த மாட்டு நெய் வந்து நம்ம லிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே, ரொம்ப ஈஸியா அந்த டார்க் பிக்மெண்ட் போகும். சப்புலா வச்சுக்கும் லிப்ஸ வந்து. இதெல்லாம் எனக்கு செட் ஆகல. நான் போட்ட உடனே அத சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொன்னா, மைல்டா கேஸ்டர் ஆயில் கூட அப்ளை பண்ணலாம். அதுவுமே ஹெல்ப் பண்ணும். ஓகே. அண்ட் இன்னொரு பெரிய ஒரு இஷ்யூ என்னன்னா, டார்க் சர்க்கிள். இந்த டார்க் சர்க்கிள் அப்படிங்கிறது எங்கேருந்து அது வரும்னு நம்மளுக்கு தெரியாது. திருப்பி அத போக வைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயமே நம்மளுக்குள்ள ஒரு டிப்ரஷன் போகி, அத அதுக்கப்புறம் சரி பண்ணி, அது ஒரு பெரிய ஒரு வார் மாதிரியே நடக்கும். ஸோ அதுவும் இப்ப வந்து நெறைய பேருக்கு ரொம்ப நெறைய டார்க் சர்க்கிள் வருதுன்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ அதுக்கு ரெமெடி இருக்கா வீட்லயே பண்ற மாதிரி? யா. டார்க் சர்க்கிள் வரதுக்கு ஃபர்ஸ்ட்டு காரணம் என்ன? நைட்டு வந்து சீக்கிரம் தூங்காதது ஒண்ணு. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல்லயே சொன்ன மாரி தான். நீங்க என்ன வெளில போட்டாலுமே, உங்களுடைய இன்டர்னலா அந்த பேலன்ஸ கொண்டு வரல அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்து நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். லைஃப் லாங் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் நல்லா இருக்க முடியும். ஸோ இது வேண்டாம், நான் நேச்சுரலா பெட்டர் ஆகணும்னா, அப்போதைக்கு ரெமெடியா இத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணலாம்? நல்லா சீக்கிரம் தூங்குங்க. அப்புறம் வந்து இது வரதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஹார்மோனல் ரீசன்ஸும் இருக்கும். ஹார்மோனல் ரீசன்ஸ் இருந்தா அத நம்ம கரெக்ட் பண்ணா தான் இது ஈஸியா நேச்சுரலா கேட்டுக்க முடியும். இதெல்லாம் இல்ல வீட்ல சும்மா லெட் மீ ட்ரை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அம் கியூக்கம்பர் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எங்க ஜெல்லுலயே நாங்க வந்து கியூக்கம்பர் சீட் ஆயில் தான் போடுறோம். எக்ஸலன்ட்டா கேட்கும் இது. இது வந்து நம்மளுடைய அண்டர் ஐ ஏரியால வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஆ கியூக்கம்பர ஜூஸ் ஆக்கிட்டு, இல்லன்னா ஐஸ் மசாஜ் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி கியூக்கம்பர வந்து ம ஐஸ் கியூபா பண்ணிக்கோங்க. அரைச்சு அத வந்து ஐஸ் கியூப்ல அந்த ட்ரேல ஊத்தி, அத கியூப்ஸ எடுத்து ஜஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி, இல்ல வீட்ல தான் இருக்கீங்க அப்படின்னும்போது ஃபேஸ்லாம் வாஷ் பண்ண பிறகு, ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணி விட்டுடுங்க.
இல்லைன்னா ஜூஸை அத ஒரு காட்டன் வச்சு டேம்ப் பண்ணி விடலாம். இல்ல அந்த பேஸ்ட்ட வந்து அப்ளை பண்ணிடுங்க. இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லன்னா பொட்டேட்டோ ஜூஸ். பொட்டேட்டோ ஜூஸ் கூட ஒரு சொட்டு கேஸ்டர் ஆயில் விட்டு, அது ஏன்னா அது கொஞ்சம் ட்ரையிங் தன்மை இருக்கும். ஸோ கொஞ்சம் கேஸ்டர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல போட்டுட்டு வந்தாங்கனாலே, நேச்சுரலா உங்களுக்கு அந்த அண்டர் ஐ வந்து சரியாயிடும். ஸோ இப்போ நம்ம பேசியிருக்கும்போது நீங்க சொன்னீங்க, என்னோட ப்ராடக்ட்ஸ்ல எங்களோட ப்ராடக்ட்ஸ்ல கூட நாங்க வந்து அதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க வந்து சொல்றீங்க டாக்டர்? நேச்சுரலா உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்கு? நேச்சுரலா வந்து நம்ம ஸ்கின் கேருக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் காஜல், லிப் பால்மா இருக்கட்டும், லிப் பட்டரா இருக்கட்டும், நம்மளுடைய பாடி பட்டர்ஸ், ப்ரீ ஷவர் ஆயில்ஸ், டியோட்ரண்ட், நேச்சுரல் டியோட்ரண்ட். இதில பேக்கிங் சோடா கிடையாது. அதுக்கு ஓகே. பதில் வி ஹேவ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி ஆசம். ஸோ டியோட்ரண்ட், நேச்சுரல் டியோட்ரண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து சோப்ஸ் இருக்கு. ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். இப்போ ஸ்கின் டேன் ஆகுது அப்படின்னா, டேன் எடுக்கிறதுக்கான சோப்பு, பிம்பிள் அதிகமா வருது அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக். இது எல்லாமே வந்து நம்ம ஓவர் த பீரியட் வி சீ பீப்பிள் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் சில நான் பார்க்கும்போது அவங்க இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்கும்போது வி ரெஃபர் தெம் ஹியர், இங்கே போங்க அங்கே போங்கன்னு, இந்த இடத்துல வாங்கிக்கோங்கன்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸ். ஆனா, அதுக்கப்புறமா நம்ம திரும்பி அந்த பிராண்ட்ஸயே நம்ம நல்லா பார்த்தோம்னா, அவங்களுமே அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், எஸ்பெஷலி அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ண தான் செய்றாங்க. மெத்தில் பேரபன்லாம் இல்லாம பெரிய பிராண்ட்ஸ் நல்ல ஆயுர்வேதிக் பிராண்ட்ஸ்னே நம்ம நெனச்சு அனுப்புற பிராண்ட்ஸ் கூட இருக்குன்றது அப்புறம் தெரிய வரும்போது, யூ ஃபீல் ஓகே வாட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ இந்த கட்டத்தில தான் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வி ஸ்டார்ட்டட் அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம டோனர்லருந்து வாட் வாட்டெவர் ஆஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள் டூ த நேச்சர் வந்து நம்ம இதில குடுக்க முடியும். ஸோ அண்டர் ஐ ஜெல் நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? அந்த அண்டர் ஐ ஜெல்லா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஹேர் ஆயில்ஸ், ஆன்டி டாண்ட்ரஃப், கிரே ஆகாம இருக்கிறதுக்கு ஆயில், ஷாம்பூஸ், ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் இட் அண்ட் ஹெல்பிங். சூப்பர் டாக்டர். நெறைய பேருக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். இந்த சீசன்ல வந்து நான் எங்க டேன் ஆயிட்டா, அது அப்படியே லைக் அப்படியே என் ஃபேஸ்ல ஸ்டிக் ஆன் ஆயிடுமோ! அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அத வந்து நம்மளுக்கு சரி பண்ண முடியும் இருக்கும். ஆனா, அது ஒரு டிப்ரஷன் ஸ்டேஜ்க்கே போயிர்றாங்க. ஸோ வீட்லயே ஒரு சின்ன ப்ரொசீஜர் அது இருக்கா? நம்ம டேன் ரிமூவ் ஓகே. பண்றதுக்கு? சிம்பிளானது அப்படின்னு சொன்னா, பொட்டேட்டோ ஜூஸ் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். பொட்டேட்டோ ஜூஸ் கூட வந்து கொஞ்சம் பேசன் ஃப்ளார் சிலருக்கு ஒத்துக்காது. அப்ப அவங்க அத அவாய்ட் பண்ணிக்கலாம். முல்தானி மிட்டி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்ல அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணா, வெறும் பொட்டேட்டோ ஜூஸ் அத வந்து அப்படியே ஸ்கின்ல டைரக்ட்டா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நான் சொன்ன மாரி பேசன் ஃப்ளார் யாருக்கு ஒத்துக்குமோ அவங்க வந்து அது கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஈஸி நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ். அத வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஒரு பேக் மாதிரி 30, 40 மினிட்ஸ் போட்டுட்டு அப்புறம் வைப் இட் ஆஃப். எப்பொழுதுமே பேக் போட்டுட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. அதுல திருப்பி தண்ணி தெளிச்சு அத எடுத்தோம் அப்படின்னா தான் ஸ்கின்க்கு சேஃப். அது மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இட் வில் ஹெல்ப் யூ டூ அந்த டேன வந்து போகுறதுக்கு நேச்சுரலா ஹெல்ப் பண்ணும். இத பிராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். இப்ப சோஷியல் மீடியால ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அது வந்து ரொம்ப நாளா சுத்திக்கிட்டே இருக்கு டாக்டர். ஸோ அது உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம வந்து முன்னாடி இப்ப எனக்குமே எங்க பாட்டி வந்து பைத்த மாவு, கடல மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணு. உனக்கு வந்து நல்லாருக்கும் ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்ப நான் அத யூஸ் பண்ணேன்னு வெளில போய் சொன்னா சிரிக்கிறாங்க. சில பேர் சொன்னா சயின்ஸ் இது வந்து ஒர்க்கே ஆகாது அப்படிங்கிறாங்க. சில பேர் இல்ல இது சூப்பரா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு உங்க பதில் என்னவா இருக்கு? இட்ஸ் ஆக்சுவலி தி பெஸ்ட் கொஸ்டின் ஐ வுட் சே. ஏன் அப்படின்னா, ஆம், இப்போ வந்து ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. ஓகே. அதனால தான் இந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ஒத்துக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் எல்லாரும் சாப்பிட முடியுமா? எல்லாரும் எடுத்துக்கலாமா? இட்ஸ் ஆல்வேஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் விட்டமின் சி இல்ல. நம்மளுக்கு விட்டமின் சி தான் தெரியுமே ஆன்டி ஆக்ஸிடென்ட் அது இது இது எவ்வளோ வேணா போடலாம்ல. அந்த பழம் வந்து அந்த நெல்லிக்காய் வந்து எல்லாராலயும் சாப்பிட முடியுமா? நான் நினைக்கிறேன் சாப்பிட முடியும்னு. கோல்டு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டதே இல்லையா? சில பேர் கோல்டு பிடிக்கும்னு அது சொல்லுவாங்க. சாப்பிட்டா எனக்கு தலை வலிக்கும். அத சாப்பிட்டா எனக்கு கோல்டு உடனே பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் வந்து. ஓகே. பெஸ்ட் ஃபுட். ஆனா, அது வந்து எல்லாருக்கும் பொதுவா எல்லாருமே எடுத்துக்க முடியல. ஏன்னா, அவங்களுக்கு கோல்டு பிடிக்குது. அதனால அவங்களுக்கு பிரச்சனை வருது. அதுபோல நம்மளுடைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்மளோட நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொரு பாடிக்கு ஏத்த மாதிரி அது வந்து யூஸ் பண்ணணும். மஞ்சள் காமன் மஞ்சள் போட்டா க்ளோ ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா, சில பேர் வந்து போடுவாங்க, க்ளோ ஆக மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியலையே! உங்களுடைய பாடியோட டைப். வாத, பித்த, கஃபம்னு சொல்றோம் இல்லையா? அது. இப்ப பித்த தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆல்ரெடி ஹீட் அதிகமா இருக்கும். மஞ்சள் வந்து ஹீட். அந்த வந்து போட்டாங்க அப்படின்னா, அவங்க முகம் வந்து
இட் வில் நாட் க்ளோ. அது வந்து டார்க் ஆயிடும். அவங்க போட்டுட்ட பிறகு அவங்க சொல்லுவாங்க, "என் ஸ்கின் டார்க் ஆயிடுச்சு. மஞ்சள்லாம் செட்டே ஆகாது." சும்மா சொல்றாங்க. ஆனா, இதே இவங்க உடம்புக்கு என்ன செட் ஆகும்? பித்த தேகமா இருக்காங்கன்னா, சந்தனம் வேலை செய்யும். ஓகே. சந்தனத்திலேயே ரெட் சாண்டல்வுட் இருக்கு, ஒயிட் சாண்டல்வுட் இருக்கு. ஸோ க்ளோக்கு வந்து யூ ஹேவ் டு யூஸ் ஒயிட் சாண்டல்வுட். ரெட் சாண்டல்வுட் வந்து நம்ம வந்து க்ளோக்கு யூஸ் பண்ண மாட்டோம். பட் மெடிசினல் பர்ப்பஸ் வந்து ஜாஸ்தி. இப்போ ஆன்டி பிம்பிள்க்கு பேக் பண்றோம்னா, அதில வந்து இந்த ரெட் சாண்டல்வுட் இருக்கும். ஸோ யாருக்கு எது குடுக்கணும்னு இருக்கு. இப்போ பிம்பிள்க்கு அப்படின்னு சொன்னா, அதுக்குன்னு சில ஹெர்ப்ஸ் இருக்கு. அந்த ஹெர்ப்ஸ கரெக்ட்டா அதோட காம்பினேஷன் ஆன்டிடோடுன்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு இது அதோட ஹீட்ட தணிக்கிறதுக்கு இதையும் சேர்த்து போடணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பா நம்மளுடைய இயற்கையா நம்ம யூஸ் பண்ற எல்லா மூலிகைகளுக்குமே இருக்கு. ஸோ இது தெரியாததுனால, இத வந்து நீங்க சும்மா மஞ்சள் போட்டாலாம் முகம் வந்து அழகா இருக்காது. பாருங்க சிலருக்கு ஆகுது, சிலருக்கு ஆகல அப்படின்னு சொல்றது காமனா சொல்றது அதனால தான். ஸோ இத எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அப்ப எல்லாத்துக்குமே நாங்க ஒரு டாக்டர பார்க்கணுமா? அப்படின்ற அடுத்த கொஸ்டின் வருது. ஐ டோன்ட் டினை. உங்களுக்கு அது தெரியாததுனால இன்னொரு டாக்டர பார்த்து, அவங்க நாடிய பார்த்து உங்க உடம்புக்கு எது செட் ஆகும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு போடலாம். அப்படி இல்லையா, உங்க பரம்பரையா நம்ம ஒரு வழக்கம் இருக்கும் நம்ம வீட்ல. இந்த மாரி எண்ணெய் தேய்ச்சு குளிப்பாங்க. அதெல்லாம் நம்மளுடைய பிஸி லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிஸ் பண்ணி வந்த விஷயமா இருக்கும். குழந்தை பிறந்தா இத்தன நாளைக்கு இந்த மாதிரி குளிப்பாட்டணும். அதுக்கப்புறம் இத யூஸ் பண்ணணும். அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. அப்படின்னு நம்ம மறந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? அத தோண்டி எடுக்க முடிஞ்சா எடுங்க. அப்படி இல்லைன்னா, இத படிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட போய் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒவ்வொரு ட்ரெடிஷன்லயும், ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே வந்து அவங்களோட ஸ்கின்ன கேர் பண்ற டெக்னிக்ஸ் இருந்தது. அந்த காலத்துலலாம் அ மொகல் எம்பரர்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊர் ராஜாங்கள், ராணிகளாவே இருக்கட்டுமே, அவங்க எல்லாருமே என்னென்னமோ யூஸ் பண்ணாங்க. ஸ்கின்ன வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு. டைமண்ட் டஸ்ட், ஹேவ் யூ ஹெர்ட் ஆஃப் டைமண்ட் டஸ்ட்? அப்புறம் ரூபி, அப்புறம் வந்து டர்க்விஷ் இதெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணி, ஃபைன் ஆக்கி, அதெல்லாம் வந்து இந்த ஹைலைட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ஷேடோக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ மெனி திங்ஸ் தே ஹேவ் யூஸ்ட் விச் இஸ் வெரி நேச்சுரல். அப்போ நம்ம அந்த டெக்னிக்ல இருந்து தூரமா போயிட்டோம். அத எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது தெரியாததுனால, அதெல்லாம் செட் ஆகாது, வேலையே செய்யாதுன்னு சொல்றோம். கரெக்ட்டா யூஸ் பண்ணா, ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஜூஸ எடுத்து, நம்ம டேன வந்து கரெக்ட்டா சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இட் டிபெண்ட்ஸ். உங்க பாடியோட டைப், உங்களுடைய மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அத கொஞ்சம் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த அம் ஏன் இது வந்து வேலை செய்யலன்னு நெறையா சொல்லுறாங்கன்னா, இதுதான் காரணம். ஓகே டாக்டர். ஸோ தேங்க் யூ ஸோ மச். ஸ்கின்ல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு எங்களுக்கு சொன்னதுக்கு. தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் தேங்க் யூ. யூ.